வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு என்னோட கோஸ்ட் ஸ்டோரி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட் இருந்தது. அதை அந்த ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி வீடியோலேயே நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அதுவே ஒரு 13 நிமிஷம் அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இதை தனியாகவே வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ், விளாக்ஸ், அப்புறம் ஹால் வீடியோஸ்லாம் ஓடிங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது தான் நினச்சிட்டோம் ஹேண்டில் இங்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் லாஸ்ட்டாக கொடுத்த அந்த வீடியோவில் கொடுத்த அப்டேட் அந்த ஒரு உருவம் நான் பார்த்தேன். நான் தனியாக இங்கே வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என் ரூமை ஒன்று வேகமாக எட்டி பார்த்துச்சு. அதானா மீனோட உருவத்தில், நெத்திலி மீனோட உருவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை தான் நான் என்ன ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதெல்லாம் அந்த மீனோட உருவத்தை பார்த்து அதுக்கடுத்து நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அது நடந்து ஃபுல்லாக திருநீரெலாம் வச்சுட்டு போய் படுத்தாச்சு. அதுக்கடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் வீட்டில் தனியாக இருக்கேன். அம்மாவும் டேடியும் ஆர்த்தி பிளேட் புக்கிங்க்கு போயிட்டாங்க. ஹேம் டியூஷனில் இருந்தான், விக்கி உள்ளே இருந்தான். ஹேம் டியூஷன் கூப்பிடணும் அப்படின்ட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வேணுமா, சாட் ஐட்டம் ஏதாவது வேணுமா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். நான் சொமேட்டோலேயே போடுறேன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேரில் இங்கே பக்கத்தில் தான் கடை, நேர்லேயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்ட்டு நான் அப்போ வரைக்கும் எதுவுமே நான் நினைக்கல. அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் நான் வாட்டுக்கு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 minutes அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுற்றி அந்த சரௌண்டிங் நாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நார்மல் ஒரு அது இல்லாமல் ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி மயான அமைதி மாதிரி ஆயிடுச்சு. அது அப்போதான் எனக்கு ரியலைஸே நான் பண்ணேன், வீட்டில் நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த உருவத்தை பார்த்தேன், அதில் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. உடனே எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்கே. நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணுறோம், தனியாக இருக்கோம் அப்படின்ட்டு பயம் வருது. பட் ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் சவுண்டாக வேறு ஏதாவது ஒரு ஜாலியாக அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு விஜய் சித்து விலாகுக்கு மாறுறேன் நான். அதை பார்க்கலாம், பேச்சு சத்தம் மாதிரி இருக்கும், எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்காதுன்ட்டு அது ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். நான் அந்த பயத்துலேருந்து வெளியே வரேன். வெளியே வரும்போது எனக்கு, நான் இந்த சோஃபா கிடையாது அப்போது, எப்பயுமே யூஸ்வலாக ஒரு லாங்காக இருந்ததுல அந்த சோஃபா. ஸோ அந்த சோஃபாவில் கார்னரில் உட்காந்துட்டு இருக்கும்போது உள்ள எண்டு வரைக்கும், வீடோட எண்டு வரைக்கும் தெரியும். ஸோ அப்படி உட்காந்துட்டு நான் லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கேன். அப்போது அங்கே ஏதோ மூவ் ஆகுற மாதிரி இருக்குது, அதாவது வீட்டுக்குள்ளே மூவ் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் அப்படியே மேலே பார்க்குறேன், அந்த இடத்த பார்க்குறேன். என் ரூம் தாண்டோடனே ஹால் இருக்கு. ஹாலுக்கு அடுத்து ரைட் சைடில் விக்கியோட ரூம் வருது. அது ரூம்க்கு அடுத்து ரைட் சைடில் பூஜை ஷெல்ஃப் மாதிரி இருக்கு. அங்கே தான் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு. ஓகேவா, அதுக்கு அடுத்து இந்த வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி அப்ளையன்ஸ் வச்சுருக்க இடம் இருக்குது. அதுதான் ஆக்சுவலி டைனிங் ஏரியா மாதிரி. பட் ஆனால் நம்ம பொருள் தான் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து கிச்சனு, மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஆர்ச்சில் மேலே ஓகேவா ஒரு கருப்பு கை, கொஞ்சம் ஒல்லியா, கொஞ்சம் எலும்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் கை தான். ஓகேவா, அது இப்படி கை இப்படி எடுத்துச்சு. அந்த ஆர்ச் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல. ஓகேவா, இந்த இடத்துல கை இதுவாச்சு. ஸோ அந்த பக்கத்தில் மேலே யாராவது கை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். யாரு மேலே, அந்த மேலே உட்கார்றதுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்பேஸே கிடையாது. வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் வேற யாரும் அதை என்ன சொல்றது, யாரும் வீட்டில் இறங்கிட்டாங்க ஹியூமன்ஸ் அப்படின்ற கூட பயம் வரல எனக்கு. அது கையை பார்த்தோன்னே இங்கே இருக்கிற ஹார்ட் அப்படியே இறங்கிருச்சு. பிகாஸ் அது தெரியும், தலையில யார் நின்று இப்படி கையை தூக்குறாங்க, ஃபுல் பிளாக்காக இருக்குது. ஸோ இவன் கடைக்கு போகும்போதே நான் பயப்படுவேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக எல்லா லைட்டும் ஆனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பிட்ச் பிளாக்ல அந்த கை எனக்கு தெரியுது. நான் பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹைப்பர் வென்டிலேட் ஆகுற மாதிரி மூச்சு வாங்குது, இதுவாகுது, அப்படியே கையெல்லாம் நடுங்குது. நான் டேடி கால் பண்ணுறேன். டேடியும் அம்மாவும் இப்போ ஈசிஆரில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இருக்காங்க. நான் கால் பண்ணுறேன், இந்த மாதிரி எப்போ வருவீங்க அப்படின்ட்டு. என்னாச்சு பாப்பா, இந்த மாதிரி இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் கிளம்புனா இன்னும் 2 hours ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு. நான் தனியாக இருக்கேன் வீட்டில் அப்படின்னு. தனியாக இருக்கேன், ஏன் விக்கி எங்கே போனான்? சாட் வாங்குறேன்னு போனா, இன்னும் வரல, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு.
அப்படியா, இரு நான் விக்கியை உடனே வர சொல்கிறேன் இரு அப்படின்னு டேடி வந்து ஃபோனை வச்சார். நான் ஆக்சுவலி அம்மா கால் பண்ணேன், அம்மா ஃபோனை எடுக்கல. உடனே டேடிக்கு போட்டேன், டேடிகிட்ட பேசியாச்சு. பேசிட்டு வச்சோடனே அம்மா திருப்பி கால் பண்ணாங்க. கால் பண்ணி அம்மா சொல்கிறாங்க, என்ன பயந்துட்டியா அப்படின்னாங்க. ஆமாம். எதையும் பார்த்துட்டியா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. சரி ஓகே, நான் விக்கிட்ட கால் பண்ணிட்டேன், விக்கி வந்து வந்துட்டுருக்கான் வருவான் அப்படின்னாங்க. நான் ஃபோனில் இருக்கும்போதே விக்கி கால் பண்ணிட்டே இருந்தான். அந்த சாட் கடை வந்து வீட்டிலேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. அது 550 மீட்டரோ என்னமோ தான் இருக்கும். ஓகேவா, பைக்கில் தான் போயிருக்கான். ஸோ அவன் வந்து அங்கே ஃபோன் பண்ணுறான், அம்மாட்ட பேசிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். அவன் கேட்டான் பயந்துட்டியா அப்படின்னா. ஆமாண்ணே. எதையும் பார்த்தியா அப்படின்னா. ஆமாண்ணே. சாட் வந்து சொல்லியிருக்கேன், வரதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகுமா, ஆர்டர் பண்ணிட்டேன், இப்போ என்ன எப்படி வேணான்னு கேன்சல் பண்ணி வந்துடவா எப்படி அப்படின்னு கேட்டான். இல்லை நீ வாங்கிட்டே வா அப்படின்னு. என்ன பார்த்த அப்படின்னா. ஒன்றும் இல்லை அப்படின்னா. எங்கே பார்த்த அப்படின்னா. ஆர்ச் கிட்ட அப்படின்னா. இங்கே சைடில் இருந்தா இல்லை மேலே தலைகீழாவா அப்படின்னா அவன் கேட்குறான். நான் சொன்னேன் மேலே இருந்து அப்படின்னு. சரி ஓகே ஆர்த்தி, நீ வந்து பயப்படாத, நீ என்ன பண்ணுற, ட்ரெஸ் தான் போட்டிருக்கல்ல, கதவை பூட்டிட்டு கீழே வந்துடு, பார்க்கிங்கில் கார் பார்க்கிங்கில் இல்லை, நான் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீ வீட்டுக்குள்ளே இருக்காது அப்படின்னு. ஆல்ரெடி எனக்கு வந்து இதுவாகுது. ஓகேவா, ஒரு மாதிரி ஓவர் எமோஷன், ஒரு மாதிரி ஒரு வேவ் மாதிரி வருது. எனக்கு வந்து பயமாக இருக்குது, தனியாக இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல. மெயின் டோர் இங்கே தான் இருக்குது, நான் கீழே இறங்கணுன்னா வேகமாக இறங்கிடலாம். ஆனாலும் அந்த ஒரு பயம் இருக்கும்ல. இந்த பயம் இருக்கும்போது இவன் வந்து நீ கீழே இறங்கிருக்கு, கதவு கூட பூட்டாத, நான் கூட வந்து லாக் பண்ணியிருக்கேன், நீ கீழே கார் பார்க்கிங் மட்டும் வா அப்படின்னா. அப்போ என்ன ஒரு பயம் இருக்கும். லைக் அவன் அது எனக்கு வந்து அது அவன் சொன்னோடனே எனக்கு என்ன கிளிக் ஆச்சுன்னா, அப்போ அதே இடத்துல அவன் ஆல்ரெடி எதையோ பார்த்துருக்கான், அதனால தான் அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மட்டும் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டையாவது நம்ம அம்மாட்டையோ அப்பாட்டையோ சொல்லும்போது அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்கல்ல, அது வந்து கேட்குறதுக்கு என்னடா இவங்க நம்பவே மாட்டுறாங்கன்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். பட் இன் அ வியர்ட் வே அது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் மாதிரி. ஓகே, அப்போ வந்து நம்ம தான் பைத்தியம், நம்ம கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் பயந்துட்டோம் அப்படின்ற ஒரு இது. ஓகே, இட்ஸ் நாட் ரியல் அப்படின்ற ஒரு சேஃப் ஸ்பேஸ் வந்து அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கலாம். இவன் வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டானா, அங்கேயா அப்படின்ட்டு. ஸோ அங்கேயா வா அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பயம் இன்னும் பீக் ஆகிடுச்சு. நான் வந்து இல்லை வேண்டாம் அப்படிங்கிறேன். அப்போ அந்த மூமெண்ட்டில் நான் ஆள ஆரம்பிக்கிறேன். அவன் சொன்னான், ஓகே நீ வந்து பூஜை ஷெல்ஃப் போயிட்டு திருநீரை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னா. நான் இங்கேருந்து நகர மாட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, ஒரு ரூம் டோரையாச்சும் க்ளோஸ் பண்ணிடு, நீ பயப்பட மாட்டேன், நான் இங்கேருந்து எந்திரிக்கவே போகிறதில்ல. லைக் இங்கேருந்து நான் நடந்து போகிறேன்னா அதுக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும், நான் இங்கேருந்து நகரவே மாட்டேன் அப்படின்னு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னா. எனக்கு வந்து இப்படி அப்படியே ஊற்றுது, ஒரு மாதிரி ஓவரால் தான் தேம்பி அழுவாங்களா, அந்த மாதிரி நான் தேம்பி ஃபுல்லாக ஊற்றுது. மூஞ்சி வீங்கிருச்சு, மூக்கெல்லாம் வீங்கிருச்சு, ரெட்டாக இருக்குது. ஓகேவா, இந்த இதில் நான் என்னோடய ஃப்ரெண்டு தீபிகாவுக்கு கால் பண்ணுறேன். அவளோட வீடு இங்கே தண்டையார்பேட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிட்ட தான். அவளை எனக்கு ஒரு 24 வருஷம் 25 வருஷம் தெரியும் எனக்கு. அவளுக்கு கால் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருப்பா, வீட்டில் தான் இருப்பா, அட்லீஸ்ட் கால் பிக் பண்ணிடுவா அப்படின்ட்டு நான் அவளுக்கு ஆடியோ கால் பண்ணுறேன். ஃபோன் லாஸ்ட் ரிங்கில் ஃபோன் எடுத்துட்டா. சொல்றி அப்படின்னா, நீ ஃபேஸ் டைம் வாயேன் அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா, நீ வாயேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சாச்சு. அவள் உடனே ஃபேஸ் டைம் போட்டான். நான் வந்து இங்கே இருக்கேன்னா ஃபுல்லாக ஊற்றுதா. அவள் சட்டுன்னு பார்த்தோன்னே அவன் பயந்துட்டா, நான் எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேனா, ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு பயந்துட்டா. என்னடி ஆச்சு அப்படின்னா, இல்லை வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு. சரி அதுக்கு ஏன் அழுவுற அப்படின்னா, நான் எதையோ பார்த்துட்டேன் அப்படின்னு. சரி ஓகே நான் வரட்டா அப்படின்னா. நான் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வந்து சீக்கிரமாக லாக் ஆஃப் பண்ணிடுறேன், நான் வரேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை அங்கேருந்து நீ வரதுக்குள்ளே விக்கியே வந்துடுவான் அப்படின்னு. இல்லைனா நீ வரியா இல்லைனா வெளியே வா அப்படின்னா. இல்லடி நீ காலில் மட்டும் இரு ஓகே அப்படின்னு. அவளும் வந்து இந்த இதிலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு டாபிக்லாம் பேசி கொஞ்சம் இது பண்ணும்போது, எனக்கு அப்பயும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தேம்பி இப்படி வந்து ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கி வந்து ஹேமை கூட்டிகிட்டு வந்துட்டான். 2 பேரும் என்ன பண்ணானுங்க, வாங்கிட்டு வந்த சாட் ஐட்டமை என் ரூம்லேயே வச்சு என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு சாப்பிட்டானுங்க. விக்கி வந்தோடனே அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க போல், அவளுக்கு வந்து திருநீர் வச்சு விட்டுரு, நல்லா பெருசாக வச்சுரு அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒன்று பார்த்து பயந்தேன், இப்போ இது நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் உள்ளே போனால் திருநீரை வந்து எடுத்து இப்படி பெருசாக ஒரு பட்டையாக வச்சுட்டு திருநீரை கொஞ்சம் எடுத்து மேலேயும் தூக்கி போட்டான்.
நீ கொஞ்ச நேரத்துக்கு எதையும் துடைக்காம அப்படியே இரு அப்படின்னு. என் ரூம் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. என் ரூம்லேயே இருக்கும். அவங்க யார் மம்மியும் டேடியும் வர வரைக்கும் என் ரூம்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன். அடுத்து வந்து விக்கி வந்து சொன்னான், அவன் தனியாக இருக்கும்போது நான் வந்து புக்கிங் போகிறேன்னா அம்மா டேடியோட போயிடுவேன். சம்டைம்ஸ் ஹேம் கூட வருவான், இல்லை அவன் டியூஷனில் இருக்கான் அப்போ வந்து விக்கி தனியாக இருக்கான் அப்படின்னா அவனும் அதே ஆர்ட்ஸில் கை வந்து பார்த்துருக்கானா, உருவமும் பார்த்துருக்கானா. ஸோ அதனால தான் வந்து கேட்டோடனே ஓகே நீ அங்கே இருக்காதவா அப்படின்னு சொன்னதான் சொன்னான். அதுக்கு அடுத்து ஒரு வாரம் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவன் ஹேம் வந்து என் கூட உட்காந்துட்டு இருக்கான், சாப்பிட்றான் சாட்டு. பட் ஆனால் விக்கியும் உட்காந்து சாப்பிட்டான்ல, அது ஏன்னா இவன் வந்து உள்ளே போயிருக்கான். நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கோம். உள்ளே வந்து இதே மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. கிச்சன்லேயோ அங்கே எங்கேயோ ஏதோ பொருள் உருட்டுற சவுண்டு கேட்குது அப்படின்னோடனே அவனை பண்ணிட்டா கையை மட்டும் கழுவிட்டு அவனும் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டானான். ஸோ எனக்காக அவன் இங்கே வந்து துணைக்கி உட்காரல. உள்ளே வந்து அவன் வந்த அப்புறமும் சம்பவம் நடந்தது, அதனால தான் நான் கதவை முட்டி இங்கே உட்காந்தேன் அப்படின்னு சொன்னான். இது வந்து ஒரு வாரம் அப்புறம் தான் சொன்னான். நீ என்ன நினச்ச? நான் தான் சொன்னேனே உள்ளே ஒரு சம்பவம் நடந்தது, அதனால தான் நானும் இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு தான் உட்காந்தேன் அப்படின்னா. அந்த டைமில் எனக்கு காது வேலை செய்யலை, எதுவுமே வேலை செய்யலை. அதனால் எனக்கு அது வந்து ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. ஸோ அந்த ஃபிஷ்ஷு பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து அப்பப்போ ஒரு மாதிரி வியர்டாக இந்த மெயின் டோர் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஹேண்டில் வந்து லைட்டாக அசைக்கிறது, ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குறது, அந்த மாதிரிலாம் கேட்கும். அதுக்கப்புறம் இந்த உருவத்தையும் கையையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து செப்டம்பரில் வந்து லைனாக பேக் டு பேக்கு புக்கிங் போகுது. அதில் வந்து பொன்னேரிக்கு காரில் போகிறோம். பயங்கர மழை. நைட்டு ஒரு 1:32 அந்த மாதிரி கிளம்பி போகிறோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா முந்தின நாள் ஈவினிங்கு ஒழுங்காக இருந்துச்சு காரு. ரிட்டன் வரும்போது காரு வந்து ஹெட்லைட் ஃப்ரண்ட்டில் வந்து ஆன் பண்ணும்போது ஆனே ஆகலை. ஒன்றுமே ஆகாமல் அப்ரப்டாக இட் ஸ்டாப் ஒர்க்கிங். ஸோ அந்த சைடு அந்த மணலி அந்த சைடெல்லாம் போகும்போது ரோட்டில் வந்து அவ்வளோவா ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காது. அண்ட் ரோடும் வந்து மோசமாக இருக்கும். பெரிய பெரிய லாரிஸ்லாம் அங்கே மோஸ்ட்லி அதை தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நைட் டைமு காரில் வந்து லைட்டே இல்லாமல் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு டேடி வந்து சொன்னார். அதாவது முந்தின நாளே வந்து சொல்கிறாரு, இதனடா இது முந்தின நாளே இப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது, அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு ஓலா அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. இது காரில் போய் தான் ஆகணும். பயங்கர மழை. நைட்டு ஒரு 12 மணி அந்த மாதிரி டைமில் இருந்தால் அப்படி ஒரு மழை, விட்டாமல் ஒரு மழை அந்த மாதிரி பெய்யுது. மழையில் நாங்கள் போகிறோம். ரோடு லைக் ரோடெல்லாம் பள்ளமாக இருக்குது. ரோடு சுத்தமாக தெரியல, லைட்டும் இல்லை. இந்த அங்கங்கே தூரத்தில் வந்து கடைலாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கடை தள்ளி அந்த கடையில் வந்து வெளியே ஒரு குட்டியாக ஒரு பல்பு மாதிரி எரிய வைப்பாங்கள்ல, அந்த பல்பு மட்டும்தான் வந்து அந்த வெளிச்சம் இருக்குது. ஓகேவா, அந்த இதே வச்சு தடவி போகிற மாதிரி, இல்லை இன்கேஸ் ஃப்ரண்ட்டில் ஏதாவது லாரி போகுதுன்னா அந்த லாரியோட ஹெட்லைட் வெளிச்சத்தை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி. அதுவும் காரில் வந்து ஃபுல் ஹெட்லைட் வந்து போகல. லைக் மேலே கீழே 2 இருக்கும் இல்லையா, அதில் வந்து கீழே மட்டும் ஒர்க் ஆகுது, மேலே ஒர்க் ஆகலை. மேலே தான் மெயின், மேலே தான் உங்களுக்கு ரோடு தெரியும். கீழே வந்து அது மட்டும்தான் போட்டுட்டு போகிறது. சுத்தமாக ஒன்றுமே தெரில. நான் வந்து அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன், லைக் எப்படி இருந்துச்சு போகிறது அப்படின்ட்டு. அந்த இதில் அந்த குட்டி குட்டி பல்பு லைட்லாம் எரியுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதில் போகும்போது அந்த லைட்டுக்கு ஷேடோ வந்து அப்படியே காரோட டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஷேடோ நம்ம வந்து காரில் போகும்போது அந்த லைட்டுக்கு வந்து அந்த ஷேடோ வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. நான் வந்து கவனிக்கல. நான் வந்து இங்கே மேப் போட்டிருக்கேன். நான் வந்து உள்ளே வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்படி ரெடி பண்ணுறது. ஏன்னா அந்த இதில் வந்து பிரைட்ஸ்மெய்ட் 2 பேருக்கு ரெடி பண்ணணும். பிரைடுக்கு வந்து சாரி சேஞ்சும் இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் கூட வந்திருந்தாங்க. அவங்களும் அம்மாவும் பின்னாடி இருக்காங்க. இந்த ஷேடோவில் வந்து என்னோட மண்டை தெரிஞ்சுது. ஏன்னா என் மண்டை தெரியுதா அப்படின்னு பார்த்தா உத்து பார்க்குறேன். அது ஒரு 2-3 வாட்டி அதே மாதிரி அந்த ஷேடோ தெரிஞ்சுது. லைக் நான் இப்படி எங்கேயோ டிஸ்ட்ராக்டடாக பார்க்கும்போது அது வந்து என்னோட சைடில் வந்து தெரியுது. நான் பார்க்குறேன் என்ன மண்டை தெரியுது, நம்ம மண்டையா அது அப்படின்னா அது என்னோட மண்டை இல்லை. சரி ஓகே, பின்னாடி உட்காந்துருக்காங்களா அவங்களோட இது ரிஃப்ளெக்ட் ஆகுது போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் வந்து இப்படி திரும்பி பார்க்குறேன். பின்னாடி 2 பேரும் இப்படி படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே செம தூக்கம். அண்ட் 2 பேருமே அந்த மண்டை ஷேப் கிடையாது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ டீட்டெயில்டாக அந்த ஷேடோ தெரியுது. கொஞ்சம் யங்கான பொண்ணு, லைக் 22 to 25 ஏஜில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மெலினம் அந்த மாதிரி.
அண்ட் ஹேர் வந்து சைட் பார்ட்டிஷன் மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஹேர் வந்து ஒரு பக்கம் விட்டுருக்கு. இங்கே வந்து ஜிமிக்கி தொங்குது. அதனால தான் இது ஏன் மண்டையான்னு பார்க்கும்போது அந்த ஜிமிக்கியை பார்த்துட்டு இது ஏன் மண்டை இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஹேர் தள்ளிட்டு இங்கே ஜிமிக்கி திருக்கு இப்படி, ஓகேவா, இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்ருக்க மாதிரி இந்த இது மட்டும் தெரியுது. நான் பின்னாடி பார்த்துட்டு இவங்க தூங்குறாங்கன்னொடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது அப்பயும் தெரிஞ்சுது. நான் வந்து டேடி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், டேடி என்னவோ தெரியுது டேடி, ஷேடோ தெரியுது டேடி அப்படின்ட்டு. டேடி வந்து லைட்டுக்கு சும்மா எப்பயும் தெரியுறதுன்னா வெளியே இருக்கிற ஷேடோ தெரியும் அப்படின்னு. அந்த ஷேடோ ஆல்மோஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, நான் உட்கார வேண்டிய இடத்துல அந்த ஷேடோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனக்கு ஃப்ரண்ட்டில் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த டேஷ்போர்டில் அந்த ஷேடோ தெரியுது. அப்போ அது ஆக்சுவலாக அந்த உருவம் எங்கே உட்காந்துட்டு இருக்கணும், என் பக்கத்தில் எங்கேயா தானே. அப்போ எனக்கு என்ன ஒரு பயம் இருக்கும். சுற்றி ரோடு வந்து இருட்டாக இருக்குது, தூரத்தில் ஒரு லாரி போகுது, ரோடு மோசமாக இருக்குது, மின்னல் அடிக்குது, மழை அவ்வளோ பெய்யுது, இதில் பிரைடு வேற அங்கே வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி திருப்பி அழுகுற இது வந்துருச்சு. எனக்கு இதுவாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு. இவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்ட்டு சில்லாக விட்டுட்டார். அதுக்கப்புறம் இது பின்னாடி தூங்குறாங்களா அவங்களுக்கு தெரியாது இதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. டேடிகிட்ட சொன்னேன், டேடி அப்படின்னு விட்டார், கண்டுக்கவே இல்லை, முடிஞ்சிருச்சு. வந்தாச்சு. வந்து ஒரு ஃபியூ டேஸ் அடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, நைட் தூங்குறேன் கனவுல, ஓகேவா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. திஸ் இஸ் தி வர்ஸ்ட் பை ஃபார். கனவுல வந்து ஒரு டெசர்ட், ஓகேவா, ஃபுல்லாக டெசர்ட். இந்த கார்ஸ் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த டெசர்ட் எப்படி இருக்குமோ அந்த செட்டிங்கில் இருக்கேன். நான் ஒரு காரை ஓட்டுறேன். என் பக்கத்தில் எங்கள் அம்மா உட்காந்துட்ருக்காங்க. காரை நான் நிறுத்திட்டேன். ஏதோ யாரோ துரத்துறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் வேகமாக வரணும்னு நிறுத்திட்டு நான் பின்னாடி பார்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய ஹெட்டை வந்து திரும்புது என் மண்டை. பட் ஆக்சுவலி எனக்கு வந்து திரும்பணுன்ற ஒரு நோக்கம் இல்லை. நான் திரும்பணும்னு நினைக்கல. அந்த ஸ்டோரியில் எனக்கு திரும்பணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் கார் நிறுத்திட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி என் மண்டை வந்து திரும்புது. என் மண்டை வந்து கனவுல இப்படி திரும்ப நான் வந்து இங்கே நேரில் படுத்திருக்கேன்ல, என் பக்கத்தில் செவர் இருக்குது, நான் இப்படி படுத்திருக்கேன். இங்கே படுத்துட்டு இருக்கும்போது இங்கே நேரில் என் மண்டை திரும்புது, ஓகேவா. somehow நான் திரும்பலை, என்னை இப்படி கையை வச்சு யாரும் இப்படி திருப்பலை, பட் ஏதோ ஒரு ஃபோர்ஸு என் மண்டையை வந்து இப்படி, ஏன்னா இப்போ யாரும் மெசேஜ் அனுப்புகிறாங்க, யாரும் வந்து திருப்புறாங்க, பட் ஆனால் எனக்கு கை அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஸோ வந்து இப்படி திரும்புகிறேன். இப்படி நான் தூங்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் கனவுல அந்த காருக்குள்ளே தான் இருக்கேன். இப்படி திரும்ப எனக்கு ஒரு சவுண்டு என் காது கிட்ட ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி கத்துறான். அது என்ன சவுண்டுன்னு என்னால் வந்து சரியாக ரெஜிஸ்டர் ஆகலை. பட் ஆனால் நான் திரும்ப அந்த சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப கிட்ட வர மாதிரி, இந்த சவுண்டு ஏறிட்டே, வால்யூம் ஏற்றுற மாதிரி. அந்த சவுண்டு ஏற அப்போ தான் எனக்கு முழிப்பு இதாகி நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஓகே அது ட்ரீமில் இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு. இப்படி இருக்கு என் மண்டை, லைக் இப்படி படுத்திருக்கேன், என் மண்டை இப்படி திரும்பிருச்சு. கண்ணை திறக்கிறேன், ஐயோ, கண்ணை திறக்கும் போது இப்படி இப்படி படுத்திருக்கேன். என் மண்டை இங்கே இருக்குது, என்னோட ஷோல்டர் இந்த சைடில் தெரியுது, இங்கே வந்து ஒரு தலை தெரியுது, ஓகேவா. இங்கே வந்து ஒரு கை என்னைய வந்து என் ஷோல்டரில் வந்து இப்படி பிடிச்சிட்ருக்கு. இப்படி, இட்ஸ் நாட் லைக் இப்படி இல்லை, இப்படி, ஓகேவா, இப்படி பிடிச்சிட்டு இது வரைக்கும் ஐ வாஸ் ஏபிள் டு see the man, ஒரு ஆம்பில், ஓகேவா. இது வரைக்கும் கொஞ்சம் கேர்லி ஹேரு, இது வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப்பான ஒரு இது மாதிரி ஒரு மாதிரியான ஃபேஸு, திக்கான ஐப்ரோஸு. அந்த உருவம் நான் இது வரைக்கும் ஃபுல் பிளாக்ல உருவம் பார்த்துருக்கேன். கருப்பு உருவத்தில் அந்த கண்ணு மட்டும் ரெட் கலராக பார்த்துருக்கேன், ஸ்மோக் மாதிரி பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி
ஸ்மோக் ஒரு மாதிரி ஃபேட் ஆகி ஒரு மாதிரி தான் டிஸ்இன்டிகிரேட் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஐ கேன் கிளியர்லி see the face. ஓகே, ஆனால் அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரேவும் ஆஷு பச்சை கலர். இது மொத்தமாக இருந்தா இப்போது 3 படத்தில் கிளைமேக்ஸில் அவன் ஒரு உருவம் பார்ப்பான்ல, அந்த க்ரீன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கும்ல அந்த மாதிரி. பட் இன்னும் அந்த க்ரீன் கலர் டோன் டவுன் பண்ண மாதிரி, ஆல்மோஸ்ட் க்ரீன் தான். ஓகேவா, அந்த மாதிரி நான் இப்படி பார்க்குறேன். அவன் வந்து இங்கே இருக்கான், என்னோட ஷோல்டரை இப்படி பிடிச்சிட்டு ஹீ ஸ்மெல்லிங் மீ. ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி வெறியாக வந்து மோந்து பார்க்குறான். ஐ ஃபெல்ட் ஸோ, எப்படி என்னன்னு சொல்கிறது, அருவருப்பா இதுவா. எனக்கு வந்து அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான். நான் இங்கே பார்க்குறேன், நான் பார்த்துட்டேன். என்னையே அறியாமல் நான் கத்திட்டேன். நான் யூஸ்வலாக கத்த மாட்டேன், ஏன்னா பயம். அமைதியாக கண்ண மூடி பெட்ஷீட்டுக்குள்ளே போயிடுவேன். பட் ஆனால் அது எனக்கே தெரியாமல் நான் கத்திட்டேன். ஐ ரிமெம்பர் ஸோ விவிட்லி. ஐ ஷவுட்டட், ஐ ஸ்க்ரீம்டு. கத்திட்டேன். அந்த உருவம் வந்து காணும். அப்படியே ஒரு மாதிரி அந்த ஸ்மோக்காக ஒரு மாதிரி இருந்தது சொன்னேன் இல்லையா, அது அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆன மாதிரி அந்த உருவத்தை காணும். நான் கத்துனேன்ல, அந்த ஒரு கத்துனேன்ல, இப்படி திரும்பி பார்க்குறேன். மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு தூக்கத்தை தூங்குறாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்குது. ஐ ஃபெல்ட் ஸோ டிஸ்கஸ்டிங். வேறு ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் வயலேட்டட். ஓகே, என்னது இது, ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் ரூம் கதை வந்து நான் தாப்பா போட்டு இது பண்ணுவேன். என் மேலே ஹவு. ஸோ அப்போ வந்து நான் அந்த கனவுல நான் மட்டும் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஒரு டெசர்ட்டில். ஸோ அவன் வந்து என் மேலே இப்படி படுத்திருக்கான், என் மேலே படுத்திருக்கான். மண்டை தெரியுது, என் தலையை வந்து இப்படி திருப்பி இருக்கான். அந்த கண்ணில் ஒரு வெறி இருக்கே, ஐயோ அவ்வளோ. காஞ்சி போய் செத்து போன மாதிரி அப்படி அது அந்த மாதிரி அந்த உருவத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஓகேவா, கத்திட்டேன். யாருமே இது பண்ணல. நான் இன்னும் வந்து எனக்கு அந்த லைக் ரூம்குள்ளே தான் அது இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். பயம்தான், பட் ஆனால் இன்னும் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். திருப்பி நான் எப்போயுமே அதே பொசிஷனில் படுப்பேன். இப்படி போகிறேன், எனக்கு நல்லா தூக்கம் வருது. பட் ஆனால் அப்படி போயிட்டா திருப்பி அவன் மேலே வந்துடுவானோ அப்படின்றதுக்காக ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் நான் எங்கள் அம்மா கை இப்படி திரும்புகிறேன். எங்கள் அம்மா பக்கத்து பெட்டில் படுத்திருக்காங்க. எங்கள் அம்மா மேலே கை வச்சு படுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு துணைக்கி. ஓகேவா, எங்கள் அம்மா மேலே கை வச்சுருக்கேன். எங்கள் அம்மா பயங்கர தூக்கம். ஓகேவா, எங்கள் அம்மா மேலே கை வச்சுருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா நல்லா தூக்கம். நான் வந்து இங்கே நான் ஒரு உயிருக்கு இப்படி ஊசலாடிட்டு இருக்கேன். என்னடா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்பயும் விடலையே, எங்கள் அம்மாவை பிடிச்சி இறுக்கி பிடிச்சி அப்படி தான் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி பிடிச்சி படுத்திருந்தேன்னா எனக்கு அது பத்தலை. அப்பயும் ஒரு மாதிரி பயமாகவே இருந்தது. ஸோ என் தலானியை வந்து எங்கள் அம்மா வயிற்றுக்கிட்ட இங்கே இந்த இடத்துல இந்த லெவலில் போட்டு எங்கள் அம்மாவை முட்டிக்கிட்டே வயிற்று பிடிச்சிக்கிட்டே நான் வந்து படுத்துட்டேன். எங்கள் அம்மா ஃபியூ மினிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, என் கையை இப்படி உருவிட்டு திரும்பி அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டாங்க. அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து ஐயோ உயிர் போயிருமே எனக்கு அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை திருப்பி இப்படி உருட்டி நான் திருப்பி மேலே கை போட்டு இது பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு முழிப்பு வந்துருச்சு. பயந்துட்டியா, சரி தூங்கு அப்படின்ட்டு இப்படி தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து அப்படியே தூங்கிட்டேன். நான் அடுத்து டேடி மார்னிங் எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது டேடிகிட்ட வந்து சொல்கிறாங்க. எனக்கு அது காதில் கேட்குது. பட் ஆனால் தூங்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் எனக்கு இந்த பேசுகிறதெல்லாம் வந்து காதில் கேட்குது. இந்த மாதிரி அவள் க்ராஸாக படுத்திருந்தா, இந்த பக்கம் தலானி போட்டு அவள் எதையோ பார்த்து பயந்துட்டா போல நைட்டு, இல்லை கனவு வந்துச்சான்னு தெரியல அப்படின்னு. டேடி சொல்கிறாரு, அவள் கத்தவே இல்லையே அப்படின்னாரு. ஏன்னா எப்போயுமே அந்த ஸ்லீப் பேராலிசிஸ் மாதிரி எனக்கு வரும். இப்பயும் வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் முந்தி வரதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் கத்துறேன், எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது ஞாபகம் இருக்கும். நான் கத்துறேன்றது தெரியும். இப்போல்லாம் வந்து நான் கத்துறனாலே எனக்கு தெரிய மாட்டேங்குது. காலையில் சொல்கிறாங்க, நீ கத்துனியே, ஏன் கத்துன, கெட்ட கனவு வந்துச்சா அப்படின்றாங்க. இல்லையே, ஜாலியாக தானே இருந்தேன் கனவுல அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு ஞாபகம் இல்லை இப்போல்லாம். ஸோ அவர் சொல்கிறாரு, இல்லையே எப்பயுமே கத்துவாளே, இந்த வாட்டி கத்தலையே அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியல. பட் ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து படுத்திருக்கா. அவள் இப்படி படுக்க மாட்டா, இங்கே தான் தலானி போட்டு படுத்திருந்தா அப்படின்னு. ஸோ நான் எந்திரிச்சு வந்தோடனே என்னை கேட்டாங்க, என்ன ஆச்சு, நீ இப்படி வந்து படுக்க மாட்டியே, கனவு கண்டியா அப்படின்னு. நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நான் ஒரு கற்றுனேன். ஒரு பாவம் பார்த்து யாராவது எந்திச்சிங்களா, அப்படி ஒரு தூங்குறீங்களே என்ன அப்படின்னு.
இல்லை நீ கத்தவே இல்லைன்னு எல்லாருமே நீ கத்தவே இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு தெரியும் நான் கத்திட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் நீ கத்துனா நான் எந்திரிச்சு இது பண்ணுவேன். விக்கியும் சொல்லுவான், நான் தான் நீ கத்துற அப்படின்னா தட்டி விட்டுட்டு எழுப்பி விட்டுட்டு நான் படுப்பேன் கெட்ட கனவு அப்படின்ட்டு. ஆனால் நீ கத்தவே இல்லையே அப்படின்னா. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நான் தான் கத்துனேனே அப்படின்னு. எனக்கு வந்து அந்த டைமில் முழிப்பு வந்துருச்சுன்னா திருப்பி ஃபோன் ஏதாவது நோண்டுறது, இல்லைன்னா சும்மா தூக்கம் வர வரைக்கும் அது எதுவுமே வரல. காதை கூட நான் எதுவுமே மாட்டல. அப்படியே நான் வந்து இறுக்கி பிடிச்சி படுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு நான் பயந்துட்டேன். அண்ட் இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. லைக் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி வியர்டா அக்கா அந்த மாதிரிலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இல்லை ஒருத்தன் வந்து படுத்துருந்தான், ஒரு ஆள் வந்து படுத்திருந்தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து பெரியப்பாவா, பெரியப்பா இருக்காதே அப்படின்னாங்க அம்மா. இல்லை ஏன் மேலே படுத்திருந்தான் அப்படின்னு அப்படின்னு அதுதான் ரியாக்ஷனாக இருந்தது எனக்கும். எங்கேருந்து வந்தான், லைக் இட்ஸ் நாட் லைக் நான் வந்து கனவு கண்டேன் அதுதான் நிஜத்துலேயும் நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிறது கூட இல்லை. கனவுல நான் வந்து டெசர்ட்டில் இருந்தேனே, நான் வந்து கார் ரேஸு ஓட்டிகிட்ருக்கேன். ஐ கேன் டிரைவ் அ கார் இன் மை ட்ரீம். அதை விட்டுட்டு நான் இவனை பற்றி நினப்பான். யாருன்னு எனக்கு தெரில. ஆனால் ஐ ஹேட் கர்லி ஹேர். ஹீஸ் நாட் ஈவன் மை டைப். ஓகே, ஹீஸ் லைக் ஒரு கொஞ்சம் ஒரு 30s அந்த மாதிரி இருப்பான். ஹி ஹேஸ் கர்லி ஹேர். ஐ டோன்ட் லைக் கர்லி ஹேர் ஆன் மென். ஸோ அதனால் ஹீஸ் நாட் ஈவன் மை டைப். நான் ஏன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. ஸோ பட் போன வாட்டியே எல்லோரும் ஜின்னாக இருக்கும், நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து அந்த ஃபிஷ் பார்த்ததுலேருந்து ஒன்று ஒன்றா வந்து நெகட்டிவாக நடந்த இன்சிடென்ட்ஸ். இதுக்கு அடுத்து எனக்கு வந்து செப்டம்பரில் வந்து பேக் டு பேக் ப்ரைடல்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபுல்லாக சிக்கு. கார் வந்து லாரியில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதை வந்து சொல்லாமல் தெரியல, பட் ஆனால் ஆயிடுச்சு. எனக்கு எப்போ வீடியோ எடுக்கிறேன்னு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணாலும் ஐல் பி வெரி சிக். முடியவே முடியாது அந்த மாதிரி. எனக்கு இன்றைக்கும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஐ திங்க் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷனு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து திருப்பி வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் தம்பியும் வந்து அப்பப்போ வந்து அவன் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ 2 days பேக் லைக் தூங்கி எந்திரிச்சு கண்ணை திறந்த உடனே என்னை வந்து இப்படி தட்டி சொல்கிறான், நைட்டு யாரும் எனக்கு கழுத்து பிடிச்சி நெரிச்சாங்க ஆர்த்தி அப்படின்னு. ஓ ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா நான் சொன்னேனே மேலே ஒருத்தன் படுத்திருந்தான் இப்படி மோப்பம் பிடிச்சான் அப்படின்னா யாருமே கண்டுக்கல. நோ ரியாக்ஷன் ஃப்ரம் தெம் அட் ஆல். ஐயோ பயந்துட்டியா, ஒன்றுமே இல்லை, நத்திங். அதுக்கப்புறம் எனக்கு ஆன அப்புறம் அவங்க யாருமே நம்ப மாட்டாங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து ஒரு சிம்டம்ஸ் எங்கேயா தெரியுமா, நம்மள தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவனுக்கும் வந்து இப்போ அடிக்கடி வந்து இதுவாகுது. இன்னொன்று அவன் என்ன சொன்னான்னா, வீட்டில் அவன் தனியாக இருக்கும்போது இது வந்து இப்போது இந்த கரண்ட் போச்சுல, சென்னை ஃபுல்லாக கரண்ட் போச்சுல, அதுக்கு அடுத்து ஒரு 2 days அந்த மாதிரி அப்புறம் திருப்பி வந்து இதான. அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி புக்கிங் போயிருந்தோம். வீட்டில் விக்கி மட்டும் தனியாக இருக்கான். அவன் ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். எதிர்க்க டிவி இருக்குது, டிவி ஆஃபில் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷனில் வந்து 2 பக்கமும் வந்து ஹோம் தியேட்டர் வந்து செவுத்தில் மாட்டியிருக்கு. சின்னதாக பிளாக் கலரில் அது வந்து ரிஃப்ளெக்ஷனில் தெரியும். ஈவன் தலைக்கு மேலே கிளாக் இருக்கும், ஒயிட் கலராக பெருசாக ஒரு கிளாக் இருக்குது. ஆனால் அது பக்கத்தில் கருப்பாக ஒரு மண்டை தெரியுதான். இவன் பார்த்துட்டு இப்படி மேலே பார்க்குறான், ஒன்றுமே தெரியல. ஆனால் டிவியில் பார்க்குறான், தெரியுது. இவன் வந்து ஓகே உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே எந்திரிச்சு போயிருக்கான். நான் வந்து அது கேட்டேன், நீ வந்து எதையாவது பார்த்துட்டனா வெளியில ஓடணும். உள்ளே போயிட்டா நீ உள்ளே லைக் உள்ளனா மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே இருக்கிற ரூமு, கிச்சன் பக்கத்தில் இருக்கும். அங்கேருந்து நீ திருப்பி ஒரு 60 அடி 70 அடி நடந்து ஓடி வரணும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா. ஸோ நீ திருப்பி இந்த ஒரு பிளேஸை கிராஸ் பண்ணி தான் வரணும். why would you put yourself in a situation like that? இங்கே வந்து ஒரு வில்லன் இருக்கான். துப்பாக்கியில் ஒரு கத்தி வச்சு நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இவனை கிராஸ் பண்ணி இங்கே வந்து இருக்கிறதுக்கு இப்படி ஓடி போயிடலாம்ல, அந்த மாதிரி நான் கேட்டேன். நான் வந்து இல்லை உள்ளனா வந்து எதுவுமே வராது, ரூம்குள்ளே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரூம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரிஃப்ளெக்ஷன் போயிடுச்சு இல்லை. போன உடனே என் ரூமில் வந்து இந்த அமேசான் பார்சல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து யாரோ லைக் மூவ் பண்ணுற மாதிரி அந்த பார்சலோட கவர் சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. ஓகேன்னு உள்ளே போயிருக்கான். உள்ளே போய் உட்காந்த அப்புறம் கிச்சனில் இருந்து சாமான் உருட்டுற சவுண்டு, சாமானோட சத்தம் கேட்டிருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கான். சரி வெளியே போயிடலாமா அப்படின்ட்டு நடந்து வரும்போது கரண்ட் போயிடுச்சான். கரண்ட் போன உடனே ஓகே அப்படின்ட்டு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறதுக்குள்ளே
சுற்றி சவுண்டு வந்து அதிகமாக வந்திருக்கு. ஒரு பொருள் இந்த பக்கம் கிச்சனு, இந்த பக்கம் இது அதுன்ட்டு ஒரு பொருள் சவுண்டு வந்திருக்கு. தெரிச்சு டிஷர்ட் மட்டும் போட்டு வெளியே ஓடி வந்துட்டான் போல். மெயின் டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். நாங்கள் வரும்போது ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்து வீட்டில் இல்லை, வெளியே வந்துட்டேன். சாட் கடையில் இருக்கேன், எனக்கு வந்து பயமாக இருந்தது, நான் வெளியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. அப்போ கரண்ட்டும் போயிடுச்சு இல்லை. இமேஜின், கரண்ட் இல்லை, சுற்றி ஒரு சவுண்டாக கேட்குது. அது வந்து பேய் படத்தில் வர மாதிரி ஒரு இதுவாக வரும். அந்த நேரம் கரெக்டாக கரண்ட் போகிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இது மாதிரி மண்டையை பார்த்தேன் அப்படின்னு. எக்ஸாக்டாக லாஸ்ட் இயர், டூ யூ கைஸ் ரிமெம்பர், சேம் இடத்துல சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ரிஃப்ளெக்ஷன்லையும் என் பக்கத்தில் ஒரு பொண்ணு இப்படி பார்த்தேன்னு சொன்னேன். யாருமே கண்டுக்கல, நோபடி கேர்டு. அப்போ யாருமே கண்டுக்கலையே. லாஸ்ட் இயர் சேம் லொக்கேஷன், ஐசா, நீ வெறும் மண்டை தான் பார்த்தேன், நான் எரிஞ்சு போன ஃபுல் பாடி என் பக்கத்தில் பார்த்தேன் அப்படின்னு. நம்பாதீங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டான். இதெல்லாம் தான் அப்டேட். இதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சு, இந்த மாதிரி தனி வீடியோ போடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து இது ஏதாவது என்ன சொல்கிறது, இதில் ஏதாவது ஒரு மீனிங், ஏதாவது இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸப்ட் அதை சொல்லி பயமுறுத்தாதீங்க சும்மா எல்லாருமே, ஓகேவா, ப்ளீஸ். அண்டு இந்த வாட்டி வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸில் தெரிஞ்சதும் வந்து சேம் ஸ்பிரிட் இல்லை, ஒன்று வேறு உருவம் வேறு, லைக் ஆம்பளை பொம்பளை ஷேடோவில் தெரியுது, அந்த அப்பியரன்ஸும் வேறு மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இது எனக்கு வந்து பசில் வந்து ரொம்ப கடினமாக உள்ளது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கோஸ்ட் ஸ்டோரி போட்டேன் இல்லையா, அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இது 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 அது அப்படி இப்படின்ட்டு ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது. இந்த இதில் ஆல் ஓவர் த பிளேஸ் இருக்கான். அவன் வந்து ஒரு இது பார்க்குறான், நான் ஒரு இது பார்க்குறேன். இதெல்லாம் வந்து டேடிகிட்ட சொல்கிறோம். நாங்கள் குடும்பமாக உட்காந்து டேடிகிட்ட சொல்கிறேன், டேடி சம்திங் இஸ் கோயிங் ஆன் அகேன். திருப்பி ஒரு பூஜையை போட வேண்டியதான். ஏன்னா வந்து நடுவில் எல்லாமே ஒரு ஸ்டாப்பில் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அது என்ன கிளப்பி விட்டுச்சுன்னு தெரியல, திருப்பி இட் ஸ்டார்டட். ஸோ அதனால் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கோயிலுக்கு போகிறேன், இது டெய்லி வந்து பூஜை பண்ணுறேன், டெய்லி சாம்பிராணி போடுறேன், டெய்லி வீட்டில் ஈவினிங்கும் விளக்கேற்றுறோம், காலையில் விளக்கேற்றுறோம், ஊதுவத்தி ஃபுல் வீட்டுக்கு காட்டுறோம். அப்புறம் வந்து அந்த தீர்த்தம்ல அந்த இது மாடோட கோமி வந்து சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஃபுல்லாக தெளிச்சு விட்றேன் மஞ்சள் போட்டு. ஒன்றுமே வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. பட் ஆனால் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும். நான் கேட்டேன், அப்போ வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லலை, பட் ஆனால் நானும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு, ஒரு சின்ன பையன் இருப்பான், ஆனால் அவன் கிச்சனுக்கும் விக்கி ரூம் வரைக்கும் தான் வருவான், அதுக்கு மேலே தாண்டி வரமாட்டான் அப்படி. சின்ன பையன் எங்கேருந்து வந்தான்? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு இது கேட்டேன். இது லிஸ்ட்லேயே இல்லையே, இது யார் அப்படின்ட்டு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை அடிக்கடி வந்து விக்கியோட ரூமுக்கு குட்டி ஹேம் ஓடுற மாதிரியே இருக்கும், ஹேம்னு கூப்பிடுவேன், அவன் இந்த பக்கத்துலேருந்து வருவான், ஆனால் அங்கே ஓடினது யாருன்னே தெரியாது. ஸோ அந்த சின்ன பையனோட உருவம் தான் அது. வந்து கொஞ்சம் அந்த விளையாட்டு புத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பையனா எப்படியோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் ஏதாவது ஒரு சத்தம், கிச்சனில் வந்து பாத்திரத்தை உருட்டிகிட்டே இருக்கிறத ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பானா, டேடி இங்கே இருந்து டே அப்படின்ட்டு சவுண்டு விடுவாரான், அது வந்து ஸ்டாப் ஆகிடும். கிச்சனில் இருந்து எட்டி பார்ப்பானா, ஃப்ரிட்ஜில் இருந்து எட்டி பார்ப்பானா, இப்படி ஓடுவானா, இப்படி வருவானா, இப்படி எனக்கு தெரியாது இதெல்லாம். ஸோ அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கோஸ்ட் ஸ்டோரி சொன்னேன்ல, அதில் வந்து அம்மா கிட்ட வந்து இப்படி அம்மாவோட சாரி இழுத்து இது ரெடி ஆகிடுச்சான்ற மாதிரி இழுத்துக்கிட்டே பிரியாணி செய்யும் போது இழுத்துச்சு. அது இந்த சின்ன பையனான்றது எனக்கு தெரியல. ஈவன் நானும் ஹேம் வந்து போகிற மாதிரி நான் அப்பப்போ பார்த்துருக்கேன், ஆனால் அது வந்து ஹேம் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இட்ஸ் நாட் லைக், நம்மளுக்கு தெரியும்ல நம்ம வீட்டில் இருக்கிற பையன் எப்படி இருப்பான்னு, அதுவும் ஹேம் மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் எப்படி ஒரே மாதிரி பாடி, லைக் ஹேர் கொண்டு, அது வந்து எனக்கு புரியவே இல்லை. எனக்கு வந்து பேயில் பெண் ஆண் எல்லாமே ஓகே, எல்லாமே கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சின்ன குழந்தைங்கள தான் ஐ கான்ட் ஹேண்டில். அண்ட் அதை நான் வீட்லேயே வச்சுருக்கேன் இத்தனை வருஷமாக. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த சின்ன இதெல்லாம் வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது, அதுதான் எனக்கே பயம். இது ஒன்று.
இது சொன்னார். அடுத்து வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ எதுவுமே வந்து யோசிக்காத, ஒரு ரூம்குள்ளே எதுவுமே வராது, ஒரு ரூம் வந்து இங்கே இது இருக்குது, இந்த பூஜை பண்ணது அப்படி இப்படின்னு சொன்னார். பட் ஆனால் போன வீடியோவில் தான் இங்கே ஐ ஃபெல் சம்திங், யாரும் எனக்கு நின்று பார்க்குற மாதிரி, ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஒரு இது மாதிரி லைக் ஃபீல் ஆகும்ல, யாரோ பார்த்துட்டே யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கியா அந்த மாதிரி. ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த இது என்னை வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸாக வேகமாக வந்து பிடிக்கிற மாதிரிலாம் சவுண்டு இல்லை, பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அடுத்து அங்கே அந்த ஹேண்டில் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. இப்போ சோஃபா அடியில் பார்க்கவும் பயமாக இருக்குது. ஸோ அதனால் பயமாக இருக்குன்னொடனே இங்கே முருகர் கோயில் திருநீர் பொட்டலத்தை வந்து திறந்து இங்கே சோஃபா கார்னரில் எங்கே பார்த்தனோ பார்க்கல, எங்கே ஃபீல் பண்ணுறனோ அந்த டைரெக்ஷனில் நோக்கி வச்சாச்சு, பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த அக்டோபரில் பேய் கதையெல்லாம் போட்டு என் சீவனம் நானே வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இதுக்கப்புறம் இப்போ ஏதாவது சம்பவம் ஆயிரும் போல் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, புல்லரிக்குது வேறு. நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதே நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இப்போ டைம் வந்து 3 ஆகிடுச்சு, 2:57. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம், பட் எனக்கு வந்து ஹார்ட் வந்து எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப பேனிக் அட்டாக், அது பிஞ்சு மனசு இதுக்கு மேலே தாங்காது. ஸோ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்கே ஒரு 2 நாள் அந்த மாதிரி கடந்து போயிடும். அதுக்கடுத்து நான் மிச்ச வீடியோ ஏதாவது லைனாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லைக் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.